கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அல்ல, இந்த தேவருடைய புது தெய்வங்களுடைய தீர்க்கதரிசிகள், இல்லைன்னா அந்தி கிறிஸ்துனுடைய தீர்க்கதரிசிகள். வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள், அதனுடைய அவர்களுக்கு கீழே இருக்கிற ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். தேவனுடைய ஆலயத்தையே பரிசுத்த குலைச்சலாக மாற்றுவார்கள். அவர்கள் வேதத்துக்கே அநியாயம் செய்தார்கள், வசனத்துக்கே அநியாயம் செய்தார்கள். இப்போ ஆண்டவர் தான் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்துவார். உண்மையிலேயே தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துவது ஆண்டவர். ஆனால் சிறிது காலம் பரிசுத்தத்தோடு இருப்பார்கள். அதற்கு பிறகு எப்பொழுது பரிசுத்தத்தை இழக்கிறார்களோ அப்பொழுது அந்தி கிறிஸ்துனுடைய தீர்க்கதரிசிகளாக மாறிவிடுவார்கள். இந்த உலகத்துக்கு ஏற்ற தீர்க்கதரிசிகளாக மாறிவிடுவார்கள். இப்படி உலகத்துக்கு ஏற்ற தீர்க்கதரிசிகளாக மாறிவிடும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. அவர்கள் வேதத்துக்கே அநியாயம் செய்வார்கள். இதுதான் சத்தியம். கையை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ வேதத்தின்படி நடக்க பயிற்றுவிக்க வேண்டும். அதான் சண்டே ஆராதனையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க பழக்கி விடுகிறதா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு சபை போதனுடைய வேலை. அது சரியாக செய்யலைன்னா என்ன பேர் வச்சிருக்கிறாரு? என்ன பேர் வச்சிருக்காரு? வஞ்சகம் உள்ளவர்கள். உங்களை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். அதான் சத்தியம். வசனத்தை செம்மையாய் சொல்லி தராமல் வஞ்சிக்கிறவர்கள், அவர்கள் மாத்திரம் பிழைக்க வேண்டும். நீங்கள் எல்லா நாளும் நோயாளியாக இருந்தால் அவர்களுக்கு சந்தோஷம், எல்லா நாளும் பிசாசு பிடித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வருமானம் மிகுதியாய் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் விடுதலை பெற்ற ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தருடைய பிள்ளையாய் தேசத்தில் பறக்கணும். தேவனுடைய விதைகளை விதைக்க ஓடணும். ஒரு கல்லூரி மாதிரி தான் சண்டே ஆராதனை இருக்க வேண்டும். பாவத்தை விட வேண்டும், சாபத்தை விட வேண்டும், உபத்திரம் விலக வேண்டும், தரித்திரம் விலக வேண்டும், பேய்களை எரித்து ஓட்ட பழக்கி அனுப்பணும். அதான் கர்த்தருடைய வேலை. உண்மையான தீர்க்கதரிசி வேலை அதுதான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சிலர் இதை செய்கிறார்கள், சிலர் மற்றதை செய்கிறார்கள். நுனிப்புல்லை மேய்ந்து கொண்டு ஃபார்மாலிட்டிக்கு சுவிசேஷம் அறிவித்து இரவும் பகலும் தேவனை ஆராதித்து வசனத்தை விதைக்காமல் வஞ்சகம் செய்கிறார்கள், வஞ்சிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் இருந்து விலகி இருங்கள் என்று சொல்கிறார். தீமோத்தேயு 4:1 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. ஆகிலும் பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுள்ள பொய்யர்களுடைய மாயாஜாலம். சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். உண்மையான விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவி அவர்களை கவ்விக்கொள்ளும். இப்படிப்பட்டவர்களை வஞ்சிக்கிற ஆவிகளை பிடித்து கொள்ளும். அப்பொழுது அவருடைய மெய்யான விசுவாசம் அவர்களை விட்டு நகர்ந்து போகும். ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. 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 ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், நல்ல அந்நிய பாஷை பேசுகிற ஒரு ஸ்திரீ, வயதான ஒரு பாட்டின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் நாங்கள் அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் வாரந்தோறும் போகிறது பழக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா பிரகாசித்து கொண்டு இருப்பார்கள். அதுக்கு அடையாளம் அடிக்கடி அந்நிய பாஷை பேசுவது. இது அவர்களுக்கு பாணி. ஒரு வெள்ளிக்கிழமை கடந்து போகும்போது வீட்டு வாசலிலே ஆண்டவர் என்னை நிறுத்தினார். கடந்து போகாது, இங்கே நில் என்றார். நின்றோட அந்த பாட்டிக்கிட்ட கேட்டார், நீ ஒரு பாறைக்கோலை தூக்கிட்டு வா, ஒரு பெரிய கடப்பாறையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்து போச்சு. அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்து போச்சு. அது தரான் பற்றி இல்லை. கொண்டு வான்னு சொல்லி கர்த்தருடைய கட்டளை.
எந்திரிச்சியான் போகணும். நான் நிற்கிற இடத்த இடிக்க போகிறேன், நிற்கிற இடத்த இடிக்க போகிறேன். அது இடிக்காம பாடில்ல. ஏன் இடிக்காம பாடில்ல? பதில் இல்லை. என்ன புதைச்சு வச்சிருக்கிறாய்? என்ன புதைச்சு வச்சிருக்கிறாய்? மந்திரம். ஆனால் உன் வாயில் அந்நிய பாசை, உன் உதடு திறந்தாலே ஸ்தோத்திர பலி. ஆனால் கேரக்டரு பேய், பேய்க்குரிய சுபாவம். எதற்காக புதைத்து வைத்திருக்கிறாய் என்று சொன்னால், என் மகன் வியாதிப்பட்டு போய் எல்லா ஆஸ்பத்திரியும் கொண்டு போய் ஒரு சுகம் கிட்டி இல்லை. அது கொண்டு ஒரு மந்திரவாதியை விழித்து ஒரு மந்திரத்தை செஞ்சு அதை ஓதி கட்டி வாசலில் புதைச்சி போட்டிருக்கு. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். நமக்கு இன்று வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 32ஆம் அதிகாரம், நூதனமாய் தோன்றின புதிய தெய்வங்களுக்கு நீங்கள் பலியிட்டீர்கள், பலியிட்டார்கள். அப்போ மந்திரவாதத்துக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துருப்பாங்க? மந்திரவாதம் 2 பைசா தான் வாங்கியிருப்பான். அதெல்லாம் அவ்வளோ பிரச்சனை கிடையாது. மருத்துவர்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவனுக்குன்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி. ஒரு புதையலை புதைச்சி போட்டிருக்காங்க, மந்திர புதையலை. சரி, மகன் சொஸ்தமாயோ, அனுசேஷம் பணி செய்யணும், பாம்பேயில் பணி செய்யணும், ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ தீர்க்க தரிசனம் என்ன? அவனை அடித்து போடுவேன் என்பதான் தீர்க்க தரிசனம். கையை தட்டுங்க. ஆனால் வேதத்தை விட்டு வழுகி அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டு உதட்டளவில் தேவனை ஆராதித்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பேய்களுக்கு பலியிடுகிற ஒரு ஸ்திரீ. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், அந்த பாறைக்கோலை கொண்டு வா, நான் உடைச்சு அதை எடுத்து எரிச்சு போட்டுட்டு போகிறேன்னு. அங்கே நீங்கள் வச்சவையும் எடுக்கட்டும், வச்சால் எடுக்கட்டும். வாறு வச்சது அது ஒரு பாஸ்டர். சூப்பராக கையை தட்டுங்க. பாஸ்டர் வச்சிருக்காரு நடக்காவில் ஒரு பாஸ்டர், அங்கேயே கொண்டு வச்சிருக்கிறாரு. பாஸ்டர் உங்கள் சபையா? நம்மள சபை தானே. வீட்டுக்கெல்லாம் ஜபத்துக்கு வரும்? வரும், ஜபத்துக்கெல்லாம் வரும். அப்போ ஐயாலும் முடிஞ்ச அளவு பிரார்த்திச்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஐயாலே ஒரு மந்திரவாதியை கொண்டு வந்து புதைச்சி வச்சிருக்கு. அப்போ ஐயாள் வந்து எடுக்கட்டு, நீங்கள் எடுக்காம பாடில்ல. இல்லையே ஒரு சம கையை தட்டுங்க. வஞ்சித்தது யாரையெல்லாம் வஞ்சித்திருக்கிறது? விசுவாசி வஞ்சித்திருக்கிறது, ஊழியக்காரனை வஞ்சித்திருக்கிறது. அவன் உதடு திறந்து இனி சபை நடத்தினா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? பித்து கட்டிடுவார். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை தேடுவது ஒரு பக்கம், அந்நிய பிசாசுகளை தேடுகிறார்கள். அதுவும் சபை போதகர்கள். நிறைய சபை போதகர்கள் இப்போ சண்டை ஆராதனை இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். நிறைய சபை போதருடைய பேண்ட் சட்டையை அவிழ்த்து பார்த்தா நிறைய தாயத்துக்களெல்லாம் இடுப்பில் தொங்கிட்டு இருக்க அநேக வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40% கட்டாயம் இருக்கும் தாயத்து கட்டின ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. உற்சவமா கையை தட்டலாம். அல்லேலூயா. அவை இப்பேற்பட்ட ஆவிகள் வஞ்சிக்கிறது. பிசாசு ஊழியக்காரனை வஞ்சிக்கிறது, விசுவாசியை வஞ்சிக்கிறது. ஜாக்கிரதை. உற்சவமா கையை தட்டி மறுபடியும் 1 தீமோத்தேயு 4:1 வாசிப்போம். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதான் இந்த காலம். எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் தேவனை தான் ஆராதிக்க வேண்டும். எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் தேவனை தான் ஆராதிக்க வேண்டும். நம்ம சரீரத்தில் வலது கை இழந்து போனாலும் தேவனைத்தான் ஆராதிக்கணும். இடது கை ஒடிந்து போனாலும் ஒளிந்து போனாலும் தேவனைத்தான் ஆராதிக்க வேண்டும். நம்ம சப்பானியாக இருந்தாலும் கர்த்தரை தான் ஆராதிக்க வேண்டும். இதுவே விசுவாசத்தினுடைய அடையாளம். உற்சவமா கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்கள சோலைவனமாய், பாலைவனமாய் இருந்த எங்கள
சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடியை போலிருந்தோமே, அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை அலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஆகவே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு போதகர்களும் சபை போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்றைக்கு 80% வஞ்சிக்கப்பட்டாகிவிட்டது. உற்சவமா கையை தட்டலாம். 80% ஊழியக்காரர்கள் இந்த பொல்லாத ஆவிகளின் கீழே அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆகவே ஒருவரும் வஞ்சிக்கப்படாமல் இருக்க நம்முடைய இருதயத்தை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் எப்பொழுது இழக்கிறோமோ அப்பொழுது வஞ்சிக்கிற ஆவி உள்ளே வந்து உட்கார்ந்து விடும். ஹல்லேலூயா. உலக ஆஸ்தி மேல், உலகத்தின் மேல், பெருமை மேல் இறங்குமானால், நம்முடைய உள்ளம் இறங்குமானால் பொல்லாத ஆவி நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து இறங்கி உட்கார்ந்து இருக்கும். சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கும். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னி அதிகமாய் வரும். இன்னும் அதிகமான சோதனைகள் வீடுகளுக்கும் உள்ளத்தில் இருக்கிற இருதயத்திற்கும் உண்டாகும் என்று ஒரு பிராப்பசிய கர்த்தர் முன்வைக்கிறார் தேசத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இருந்தான், ஒரு வாலிபன், திருமணமாகாத ஒரு வாலிபன். இந்த சுவாமியார் மடம் அந்த காட்டாத்துறை என்ற பகுதியில் இருந்தான். அவன் பெயர் ஒரு ஆத்ம நேசர். அவன் பேர் என்ன? ஆத்ம நேசர். பேரில் என்ன இருக்கு? ஆத்மா நேசம் இருக்கிறது. அருமையான பேர். அவன் திடீரென்று வியாதிப்படுகிறான். கைகாலெல்லாம் விளங்காது. கட்டில் இருந்து நகர முடியாது. நத்த மாதிரி கூட நகர முடியாது. வலி தாங்க முடியாத வலி. வலியினால கத்துவான். நான் அவனை சந்திக்கிற வேளையில் அவன் ஒரு வார்த்தை சொன்னான். சற்று நகர்ந்து போவேனானால் நான் அண்ணனும் அண்ணியும் இல்லாத நேரம் பார்த்து நகர்ந்து நகர்ந்து இந்த சானல், வாய்க்கால் பெரிய சானல், அதிலே விழுந்து செத்து போய் விடுவேன். என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னான். வாய் நல்லா பேசும், ஆனால் சரீரம் அசையாது. ஒரு மனிதன், ஒரு வாலிபன் எந்த அளவு நொறுக்கப்படுகிறான் என்று பார்க்கலாம். சகோதரன் எல்லா மந்திரவாதியையும் பார்த்தாச்சு. எப்படியா தம்பியை காப்பாற்ற வேண்டும். இதற்கென்று வெளிநாட்டிலிருந்தே கடந்து வந்து சொந்த சகோதரனுக்கு இப்படி ஒரு சகோதரர்களை பார்க்க முடியாது. நீங்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள். நிலத்தை விற்று கடன் வாங்கி சிகிச்சை அளித்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. மந்திரவாதி கொடுத்தும் பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரு நாள் எங்களை அழைத்தங்க சென்றார். அழைப்பின் பேரில் தான். அப்பொழுதுதான் அந்த சானல் கரையில் ஓரமாய் உயரமான இடத்துல அந்த குடிசை வீடு இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே படுத்த படுக்கையாக கிடக்கிறான் சகோதரன். கர்த்தர் அங்கும் இந்த வேத வசனத்தாம் வெளிப்படுத்தினார். அவன் ஒரு பயங்கரமான சிஎஸ்ஐக்காரன். சிஎஸ்ஐ ஃபேமிலி. ஆர்சிக்காரங்க சொடுக்கூட்டா மந்திரவாதி போயிடுவாங்க. சிஎஸ்காரங்க லெட்டாக தான் போவாங்க. ஆனால் பெந்திகோஸ்காரங்க மந்திரவாதி போக மாட்டாங்க. ஆனால் இப்போ அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் அவர்களையும் வஞ்சிக்கிற ஆவி கவ்விக்கொண்டது. விசுவாசத்தில் உறுதி இல்லை, நம்பிக்கையில் தளர்வு, ஸ்தோத்திர பலியில கள்ளம், கொடுப்பதிலும் கள்ளத்தனங்கள். ஆகவே வசனத்தின்படி அவர்கள் வாழவில்லை. ஏதோ தசமாம் கொடுத்தா பரலோகத்து போலாம் என்று சொல்லி வாழ்கிற ஒரு கூட்டமாக மாறிக்கொண்டது. ஆகவே இவர்களுக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உற்சாகமாக கையை தட்டலாம். அன்றைக்கும் ஆண்டவர் சொன்னார், போன உடனே சொன்னார்,
நூதனமான தெய்வங்கள் ஆகிய இந்த பேய்களுக்கு இவர்கள் பலியிட்டிருக்கிறார்கள். முதல்ல அதை விசாரி. என் நண்பன் என்ற முறையில், நண்பன் தான் எனக்கு, நண்பன் என்ற முறையில், ஊழியக்காரன்ற முறையில் ரொம்ப கணிசனமாக கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன். எப்படியாச்சு, எதனால் ஆச்சு, திடீர்னு வந்தது, திடீர்னு படுக்கையான நடக்கவே முடியாது, 1 பாத்ரூம் 2nd பாத்ரூம் போக முடியாது, கட்டில் விட்டு அசைய முடியாது, அப்படியே கிடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் வலி தாங்க முடியாத வலி, என்னால் ஜீரணிக்க முடியாது, இப்போ பார்த்தாலும் ஐயோ கியோன்னு தான் கூப்பிடணும் என்று தான் அவனுடைய. எதனால் இது வந்துன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நூதனமான கொடிய பேய்களாகிய தெய்வங்களை இவர்கள் தேடினார்கள். லேவியராகமம் 20:27 வசனத்தின் படியாக அஞ்ஞனம் பார்த்திருக்கிறார்கள், குறி கேட்டிருக்கிறார்கள். அப்போ அஞ்ஞனத்தையும் குறி கேட்கிறதும் பாவம், மாமிச பாவம் சிலருக்கு இருக்கும், இது எக்ஸ்ட்ரா போனஸு. ஆனால் இந்த 2 காரியத்தில் ஆண்டவர் தீவிரமானார், தீவிரமாய் விசாரிக்க சொன்னார். மந்திரவாதத்துக்கு போனியா? போயிருக்கோம். உண்மையை சொல்லிவிட்டேன். நிறைய உண்மையை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஒரு கௌரவ குறைச்சல். நேத்தைக்கு மந்திரவாதம் செஞ்சியா? நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம். நேத்தைக்கு செஞ்சியா? ஆமாம் செஞ்சோம். மலை உச்சியில் இருக்கிற அந்த ஜாதி மக்களை கொண்டு வைத்து 3 பேர், ஆனால் ஒருவர் வச்சு நடக்கலை, 2 பேர் வச்சு நடக்கலை, 3 பேர் வச்சும் தீக்கலை. அவள் 3 பேரையும் கொண்டு வச்சு நல்லா ஓதி காட்டின. விடிய காலந்தான் போனாங்க. வலி குறைஞ்சிருச்சா? வலி குறையலை. ஏன் குறையலை? விடுதலையை கர்த்தர் தடுத்து வைத்திருந்தால் எந்த மந்திரவாதத்தினாலையும் குணமாக்க முடியாது. சில மந்திரவாதங்கள் உங்களுக்கு விடுதலை தரலாம் தற்காலிகமாக, அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு.